இவா, ஒரு பிசினஸ்க்கு வெப்சைட் டெவலப் பண்ணா மட்டும் பத்தாதா, எஸ்இஓவும் பண்ணணுமா? கண்டிப்பா. ஒரு பிசினஸ்க்கு வெப்சைட் இருந்தா மட்டும் பத்தாது, எஸ்இஓ கண்டிப்பா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப் கன்சல்டன்சி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வெப்சைட் இருக்கு, ஆனா அவங்க எஸ்இஓ பண்ணல. இப்ப யாராச்சும் ஜாப் கன்சல்டன்சி இன் மதுரை அப்படின்னு சர்ச் பண்றப்ப அவங்களோட வெப்சைட் கண்டிப்பா சர்ச் இன்ஜின்ல ரேங்க் ஆகாது. சர்ச் இன்ஜின்னா யாஹூ, கூகுள் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் நிறைய இருக்கு, அதுதான் சர்ச் இன்ஜின் சொல்லுவோம். ஸோ அதுல யாராச்சும் ஜாப் கன்சல்டன்சி இன் மதுரைன்னு சர்ச் பண்ணாங்கன்னா அந்த வெப்சைட் வரவே வராது, பிகாஸ் அதுல எஸ்இஓ பண்ணல. இதுவே அந்த பிசினஸோட காம்படிட்டர்ஸ், அந்த பர்சனோட காம்படிட்டர் வெப்சைட் வச்சிருந்து அவங்க எஸ்இஓ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜாப் கன்சல்டன்சி மதுரை அப்படின்னு சர்ச் பண்றப்ப அந்த காம்படிட்டரோட வெப்சைட் ரேங்க் ஆகும். ஸோ நம்ம வெப்சைட் வச்சிருந்தாலும் எஸ்இஓ பண்ணா மட்டும்தான் சர்ச் இன்ஜின்ல எல்லாருக்குமே டிஸ்பிளே ஆகும், நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. சர்ச் இன்ஜின்ஸ் எஸ்இஓக்காக ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா என்ன, எஸ்இஓல எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராக்டிசஸ் அப்படின்றத நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம்.